Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு 10th maths exercise 3.1ல third sum. Vani, her father and her grandfather have an average age of 53. One half of her grandfather's age plus 1/3 of her father's age plus 1/4 of Vani's age is 65. 4 years ago, if Vani's grandfather was 4 times as old as Vani, then how old are they all now அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாணியோட அப்பா வாணியோட கிராண்ட்பா 3 பேரோட ஆவரேஜ் ஏஜ் எவ்வளோனா 53. அதே மாதிரி 1/2 ஆஃப் கிராண்ட்ஃபாதரோட ஏஜ் ப்ளஸ் 1/3 ஆஃப் ஃபாதரோட ஏஜ் ப்ளஸ் 1/4 ஆஃப் வாணிஸ் ஏஜ், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 65 இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 4 வருஷத்துக்கு முன்னாடி வாணியோட கிராண்ட்பாவோட ஏஜ் வாணியோட ஏஜை விட 4 டைம்ஸ் அதிகமாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னா இப்போ அவங்களுக்கு என்ன ஏஜ்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, கொஷின்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். சொல்யூஷன் என்ன அப்படின்னா, லெட் வாணி ஏஜை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், வாணியோட ஃபாதர் ஏஜை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம், வாணியோட கிராண்ட்ஃபாதரோட ஏஜ் நம்ம இசட்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சரி. இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு ஈக்குவேஷன் அவங்க கொடுத்துருக்கிறத அப்படியே ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாணிஸ் ஹர் ஃபாதர், இவங்களோட ஆவரேஜ் ஏஜ் இல்லையா, அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். ஆவரேஜ் என்னன்னா என்ன பண்ணுவோம், டிவைடட் பை எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 3 இருக்குது. ஸோ 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஏஜ் கிடைக்குது, 53ன்னு கிடைக்குது. ஓகேவா, இப்போ இதை 3 டினாமினேட்டரில் இருக்க 3 ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 53 × 3. 53 × 3யோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 159. 3 3s are 9, 5 3s are 15. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, one half of her grandfather நம்ம இங்கே என்ன எடுத்திருக்கோம், இசட்னு எடுத்திருக்கோமா, இப்போ 1/2 இசட் ப்ளஸ் 1/3 of father ப்ளஸ் 1/4 of Vani's age is equal to எவ்வளோனா 65. ஓகே, இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். எக்ஸை மேலே மல்டிபிள் பண்ணால் x/4 ப்ளஸ் y/3 ப்ளஸ் z/2 ஈக்குவல் டு 65. ஓகேங்களா, இப்போ இதுக்கு ஃபுல்லாக எல்சிஎம் எடுக்கணுமா, டினாமினேட்டர்ஸ் சேமாக இல்லை அப்படின்னா அப்போது 4 3 2க்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 2 2 2s are 4, 3 அப்படியே வரும், 1 2 is 2, திரும்ப 2 வெளியே எடுத்திங்கன்னா 1 3 1, திரும்ப 3 வெளியே எடுத்திங்கன்னா 1 1 1. அப்போ 2 2s are 4, 4 3s are 12 வருது. 12 வருது அப்படின்னா இங்கே என்ன மல்டிபிள் பண்ணுவீங்க, 4 கூட எதை மல்டிபிள் பண்ணால் 12 வரும், 3. அப்போ 3x. 3 கூட எதை மல்டிபிள் பண்ணால் 12 வரும், 4y ப்ளஸ் 2 கூட 6z by 12 is equal to 65. டினாமினேட்டர் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் 6z is equal to 65 × 12. 65 × 12. ஓகேவா, 5 2s are 10, remaining 1, 6 2s are 12 plus 1 13, 1 5 is 5, 1 6 is 6. So answer is 780. அப்போது 3x plus 4y plus 6z is equal to 780. இது நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, 4 years ago 4 வருஷத்துக்கு முன்னாடின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ரெசன்ட் ஏஜ்லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா, கிராண்ட்ஃபாதரோட ஏஜ் அப்போ z-4 is equal to 4 times of வாணிஸ் ஏஜா, வாணியோட ஏஜ் x-4. புரியுதுங்களா, கிராண்ட்ஃபாதரோட 4 வருஷத்துக்கு முன்னாடி கிராண்ட்ஃபாதரோட ஏஜ் 4 வருஷத்துக்கு முன்னாடி வாணியோட ஏஜை விட 4 டைம்ஸ் அதிகமாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். அப்போ z-4 is equal to 4x minus
16 4 4 are 16 4 உள்ள மல்டிபிள் பண்ணியிருக்கு. இப்போ இதை ஃபுல்லாக இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாமா? இப்போ 4x minus 16 minus z plus 4 is equal to 0. 4x minus z 16ல 4 subtract ஆச்சுன்னா minus 12 is equal to 0. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த minus 12 இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ 4x minus z is equal to 12. இப்போ நம்மளுக்கு இது என்ன கிடைச்சிருக்குன்னா தேர்ட் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா add 1 and 3 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை தேர்ட் ஈக்குவேஷனை ஆட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா x plus y plus z is equal to 159. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் வந்து 4x minus z is equal to 12. minus z plus z ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ ஆட் பண்ண போகிறோம். அப்போது x plus y plus z is equal to 159. 4x y இல்லை, ஸோ அந்த இடத்துல 0 நான் எடுத்துக்கிறேன். minus z is equal to 12. ரெண்டு ஆட் தான் பண்ணுறோம். ஸோ plus z minus z கேன்சல் ஆயிரும். 5x plus y is equal to 171. ஓகேங்களா? ஓகே, இப்போ 5x plus y is equal to 171ன்றது நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஃபோர்த் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் அதே மாதிரி ஆட் பண்ண போகிறோம். ஆட் 2 and 3. செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? 3x plus 4y 3x plus 4y plus 6z is equal to 780. தேர்ட் ஈக்குவேஷன் வந்து 4x minus z is equal to 12. ஓகேங்களா? சரி, இப்போ இதை ஃபுல்லாக நான் 6ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன். எதனா தேர்ட் ஈக்குவேஷனை. செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே தான் இருக்கும். 3x plus 4y plus 6z is equal to 780. தேர்ட் ஈக்குவேஷனை நான் 6ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 6 4s are 24x plus 0 minus 6z is equal to 6 12s are 72. ஓகேவா? ஆட் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். 27x plus 4y is equal to ரெண்டே ஆட் பண்ணிங்க அப்படின்னா 852. இப்போது 27x plus 4y is equal to 852. இது நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஃபிஃப்த் ஈக்குவேஷன். ஓகேங்களா? சரி, இப்போது ஃபோர்த் ஈக்குவேஷன் 5x plus y is equal to 171. இங்கே வந்து 27x plus 4y is equal to 852ன்னு கிடச்சிருக்கு. இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் நான் சப்ராக்ட் பண்ண போகிறேன். 4 minus 5. ஃபோர்த் ஈக்குவேஷனை நான் 4ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 20x plus 4y is equal to 171 into 4 is 684. ஓகேவா? ஃபிஃப்த் ஈக்குவேஷனை நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஃபிஃப்த் ஈக்குவேஷன் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும்? 27x plus 4y is equal to 852. இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். இப்போ கீழே ஃபுல்லாக சைன் சேஞ்சஸ் பண்ணுவோம். 4y கேன்சல் ஆகிடும். இங்கே -7x is equal to ரெண்டே சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் இஸ் 168. 168 மைனஸ் பெரிய நம்பருக்கு மைனஸ் தான் இருக்குது. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். 7x is equal to 168. 7x is equal to 168. அப்போ x is equal to 168 by 7. 1 7 is 7, 2 7s are 14, remaining 2, 4 7s are 28. அப்போ x is equal to 24.
ஓகேவா? எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? இப்போது நெக்ஸ்ட் ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ எக்ஸோட வேல்யூவை fourth equation substitute பண்ணலாம். Substitute x is equal to 24 in fourth equation. Fourth equation வந்து 5x plus y is equal to 171. x க்கு பதிலா 24 substitute பண்ணலாம். 5 into 24 plus y is equal to 171. 24 into 5 is equal to 120 plus y is equal to 171. இப்போ y is equal to 171 minus 120. 171 minus 120 is y is equal to 51. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ என்னன்னா இசட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்டியூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24 ஒய் இஸ் ஈக்குவல் டு 51 இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 159. ஓகேவா? எக்ஸோட வேல்யூ 24 பிளஸ் 51 plus z is equal to 159. ஓகே, இப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 75 plus z is equal to 159. z is equal to 159 minus 75. 159 75ஆல் சப்ராக்ட் பண்ணோம்னா இங்கே ரிமைனிங் 4, இங்கே வந்து 84. இப்போ z-ஓட வேல்யூ இஸ் 84. இப்போ நம்ம எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா? நம்ம என்ன எடுத்திருந்தோம்? therefore வாணிஸ் ஏஜ் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? எக்ஸோட வேல்யூ வந்து 24, வாணிஸ் ஏஜ் வந்து 24. அப்போது வாணிஸ் ஃபாதர்ஸ் ஏஜ், வாணிஸ் ஃபாதர்ஸ் ஏஜ் வந்து 51 and வாணிஸ் கிராண்ட்ஃபாதரோட ஏஜ், கிராண்ட்ஃபாதரோட ஏஜ் வந்து 84 இயர்ஸ். ஓகேங்களா? ஓகே, சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.